அண்மை செய்தி. வெளி மாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயங்காது என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் நேயர்களே. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் இந்த முடிவுக்கான காரணம் என்ன? பயணம் செய்ய காத்திருந்த பயணிகளுக்கான தகவல்கள் என்ன? வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகளை தமிழக பதிவெண்ணுக்கு மாற்றம் செய்ய கோரி தொடர்ச்சியாக போக்குவரத்து துறையின் சார்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில அதற்கான காலக்கெடு என்பது கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய பட்சத்தில் துறை சார்ந்து அபராதம் வசூலிக்கும் நடைமுறை என்பது பின்பற்றப்படும் என போக்குவரத்து துறை அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஆனால் அடுத்தடுத்து தொடர் விடுமுறை மற்றும் பக்ரீத் எதிரொலியின் காரணமாக பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்ற ஒரு காரணத்தால் வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகளை நேற்று வரை இயக்குவதற்கு கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் மீது எந்தவித நடவடிக்கையும் போக்குவரத்து துறையின் சார்பில் எடுக்காத ஒரு நிலை என்பது இருந்து வந்தது. ஆனால் தற்போது அந்த கால அவகாசம் என்பது நிறைவடைந்து விட்ட நிலையில் இன்று முதல் அந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மீது அபராதம் வசூலிப்பது, அதே போல் பேருந்தை சிறைப்பிடிப்பது உள்ளிட்ட பணிகள்ல போக்குவரத்து துறையினர் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயங்காது என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருடைய ஆலோசனை கூட்டம் என்பது கோயம்பேட்ல மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த கோயம்பேட்ல நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்துல மாற்று வழி என்ன என்பது குறித்து கலந்தாலோசித்து பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கையை எடுக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த கால அவகாசம் என்பது கேட்டிருந்த நிலையில் போக்குவரத்துறை அவகாசம் வழங்காததால் இந்த பேருந்துகளை இன்று முதல் இயக்குவதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இயக்குவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இன்றைய முதல் இயக்க மாட்டோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பயணம் செய்ய புக் செய்திருக்கக்கூடிய பயணிகள் இதனால் அவதிக்குள்ளாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த புக் செய்த பயணிகளுக்கு மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்வது குறித்து தான் கோயம்பேட்ல ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதில் மாற்று வழிகள் குறித்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.